பானி பூரி வீட்லயே நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். கை கழுவி மூக்கு நோண்டினேன், அவ்வளவுதான். உறிஞ்சு துப்பவா. இப்போ இது வந்து இந்த ரவுண்ட் மாதிரியே நம்ம எடுக்கணும். ஓகே, சோ ரவுண்ட் எல்லாமே ரெடி. இப்போ வந்து இது வருதாங்கிறது தான் பெரிய மேட்ரு. ஹலோ गाइस, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு आवर சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பர் ஃபன்னான ஒரு vlog நம்ம பார்க்க போறோம். சோ நான் एक्चुअली vlog நிறைய போடவா செய்யறேன்னு நினைக்கிறேன். எனிவே சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பானி பூரி வீட்லயே நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். ஐயோ, एक्चुअली வந்து ஹெல்ப்போட அந்த மாதிரிலாம் அந்த பானி பூரிக்குள்ள வைக்கிற அந்த ஸ்டஃப் அந்த மாதிரிலாம் ரெடிமேட் அப்படியே அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கோம். பட் இந்த பூரி வந்து நம்மளே மிக்ஸ் பண்ணி அந்த மாவுலாம் கலந்து தண்ணி ஊத்தி அதை பொரிச்சு தண்ணி ஊத்தி மாவை மிக்ஸ் பண்ணி அதை எண்ணெய் ஊத்தி பொரிச்சு இதுலயே தெரியுது நான் எப்படி செய்ய போறேன். எனிவேஸ் சோ வந்து அந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு நாங்க ட்ரை பண்ண போறோம். அது எப்படி வருது அப்படிங்கறதையும் பார்க்க போறீங்க. சோ சும்மா ஜாலியா ஃபன்னா லெட்ஸ் என்ஜாய். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த கிச்சன் ஏன் இப்படி கொடூரமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா இப்படிதான் ஆக்கிடுவேன் இந்த கம்ப்ளீட் ஏரியாவை. இந்த இடத்துல வந்து பொட்டேட்டோ வேக போட்டிருக்கோம். அப்புறம் பட்டாணி கொஞ்சம் நல்லா டேஸ்டா யம்மியா இருக்கணுங்கிறதுக்காக பட்டாணியும் வேக போட்டிருக்கோம். இப்போ இந்த பானி பூரி பெசையறதுக்கு ரெடி ஆகிறேன். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் நியூ ட்ரை ஒன்லி. எவ்வளோ கேவலமா வரும் என்னங்கிறதெல்லாம் தெரியல. பட் ஆனால் வந்து நான் வந்து பார்த்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சமையல தான் பார்த்தேன். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரவா வந்து ஒரு கப் போட சொன்னாங்க. இது எத்தனை கப்புன்னு தெரியாது, போட்டுக்கலாம். அடுத்தது என்ன பண்ணோம்? மைதா போட சொன்னாங்க. ஆனா இதுவும் ரவா மாதிரியே இருக்கு. 1 2 3 5 கன்ஃபியூஸ் பண்ணா நல்லா செய்ய மாட்டேன். இல்லைன்னா மட்டும் நீ பொளந்து தள்ளிடுவ. ஓகே, தேவையான அளவு உப்பு. சரி கூட நான் மிக்ஸ் பண்றேன். எனக்கு மிக்ஸ் பண்ண ஆசையா இருக்கு. அப்ப நான் வீடியோ எடுக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு போயிடுவேன். பரவாயில்லையா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் இதெல்லாம் பண்ணுவேன். எனக்கு இது மிக்சிங்லாம் பிடிக்கும். நீ இப்ப நினைச்சுக்கோ. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. குண்டு இது எப்படி குண்டு இதாகும்? பூரி ஆகும். இது பூரி ஆகாது, நம்ம தான் திரட்டி பூரி ஆகணும். லூசு, அத சொல்லல நானு. எனக்கும் தெரியலடா, அவங்க சொல்லிருக்காங்க வரும், நம்புவோம். நம்பிக்கை அதானே எல்லாம். தெரியாதுடா, பாதி போடுறான். பயப்படாதடா. ஓகேவா? கையெல்லாம் படக்கூடாது. வெரி டீசென்ட் யூ நோ. டீசென்ட்டா நான் பண்றேன். வெரி டீசென்ட்லி யூ மிக்ஸ். அத பத்தி சொன்னா ஹோல் கடாயே சுத்துது. அதெல்லாம் அப்படிதான். அதெல்லாம் வந்து ஷெஃப் ராம்சாமி பண்ணா அப்படிதான் இருக்கும். ஷெஃப் ராம்சாமி கை கழுவுனீங்களா? நான் ஏன் கை கழுவுன? ஸ்பூன்ல தானே கிண்டிட்டு இருக்கேன். ஸ்பூனை கையில இருந்து தொடுற. புடி, தள்ளி போ. டிஸ்டர்ப் பண்ணாதடா சமைக்கும் போது. புடிடா போடா. ஆமா, பெரிய டீச்சர் இவ. போடி வேலைய பாத்துக்கிட்டு. கையில தான் பெசையணும். கை கழுவுனியா? நான் கழுவிட்டேன். உன்ன மாதிரி நினைச்சியா? நான் 100 வாட்டி கை கழுவுவேன். ஓகே, இங்க வந்து பெசை வந்துட்டேன். பிகாஸ் கிச்சன்ல ரொம்ப கிளம்சியா மூஞ்சி மாதிரியா இருக்கு. கிளம்சியா இருக்கு. நான் எதுக்கு இந்த ரவா பாக்கெட் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு? இதுல பாதி அளவு தண்ணி ஊத்தணும். இல்ல, எனக்கு புரியல. ஆமா, எவ்வளவு ரவா போட்டோமோ அதுக்கு பாதி தண்ணி ஊத்தணும். எவ்வளவு ரவா போட்டோன்னு தெரியாது. சரி, அப்ப அதுக்குன்னு இந்த கவர்ல தண்ணி பிடிச்சுக்கிட்ட. என்ன ஒரு புத்திசாலித்தனம். எப்படி பெசையணும்னு வேற தெரியாது. கையால தான். இதெல்லாம் வந்து 80s கிட்ஸ் பண்ண காமெடி. ஓகே, நீ ஒரு 60s கிட் நீ பண்ணலாமா? நீ 20s கிட்ஸ் அத பத்தி பேசலாமா? உன் டி-ஷர்ட் பத்தி சொன்னியா குண்டு? மறந்தே போச்சுடா. டி-ஷர்ட் வந்து சூப்பரா இருக்குல்ல. வெரி வெரி கம்ஃபர்ட்டபிளான சூப்பரான இந்த டி-ஷர்ட். டி-ஷர்ட்லாம் தயாரிக்கிறவங்க எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருக்க முடியும். ஏன் உனக்கு இந்த வேலை? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? சோ இந்த டி-ஷர்ட் பாத்தீங்கன்னா frajam.com-ல அவேலபிளா இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய டி-ஷர்ட்ஸ் இருக்கு. சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஆனா குண்டு இதுல வெறும் 2 பூரி தான் வரும். நீயே தின்றுவியே. எங்களுக்கெல்லாம் தரமாட்டியே. என்ன பண்ண தெரியாது. அப்புறம் ஒருத்தன் அவளோடு காத்துக்கிட்டு இருக்கான். வேமா ரெடி பண்றா, பசிக்குதுடா. நீ உனக்கு கிடையாதுடா, இது பானி பூரி ஃபார் ஹியூமன்ஸ். ஹியூமன் பீயிங்கா? நீயே ஒரு பிச்சைக்கார சோரி நாய். இதுல கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊத்தி நான் வந்து மறுபடியும் பிணைஞ்சுக்கிறேன். அப்ப இந்த கடையில எல்லாம் இந்த ரவா போட்டு தான் செய்யறாங்களாடா? அப்ப ஹெல்தி தானே? ஹெல்தியா? மைதா இருக்குல்ல. ஆமா, கொஞ்சம் தானே இருக்கு மைதா. விஷம் கொஞ்சமா குடிச்சாலும் விஷம் தான், நிறைய குடிச்சாலும் விஷம் தான். நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. நான் பண்றதெல்லாம் இருக்கட்டும். ஒருத்தி ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு முன்னாடி லேப்டாப் வச்சுட்டு ஏதோ ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போற மாதிரி உருளைக்கிழங்கு முடிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துல லேப்டாப் வச்சிருக்கேன்டா. ஓ, பக்கத்துல லேப்டாப் வச்சிருந்தேனா? இல்ல, அது என்ன லேப்டாப்பா? இல்ல, பக்கத்துல வச்சிருக்கேனான்னு சொல்லுங்க. பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கே. நல்ல பல்லு பாரு, பன்னி குட்டி பீப்பேண்ட மாதிரி. ஐயோ, இவர் மூஞ்ச பாத்தியா? சோப்பு விளம்பரத்துல வர மாடல் மாதிரி இருக்காருல. டேய், அவ சின்ன வயசுல பல்லு எப்படி தெரியுமாடா இருக்கும்? தெரியும், நான் பாத்திருக்கேன். எல்லாம் குச்சி குச்சியா இருக்கும். ஒரு பல்லுக்கு நடுவுல 2 சென்டிமீட்டர் கேப் இருக்கும். ஆமா, நான் பாத்திருக்கேன். சிரிச்சானா ஆத்தா சிரிக்காதன்ற. அவ சிரிச்சாலும் உன்ன மாதிரியே இருப்பாத்திரமா சின்ன வயசுல. அட நாதாரி பயல.
பானிபூரி யாருக்கும் கிடையாது. என்னோட பானிபூரிக்கு இவ்வளவு ஃபேன்ஸா? இல்ல எனக்கு வேண்டாம் பானிபூரி, கை கழுவாத பானிபூரி. கை கழுவி மூக்கு நோண்டினா அவ்வளவுதான். நாரப்பயிலுலா. ஆக்சுவலா குண்டு பானிபூரி எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? இந்த வீடியோ நீங்க பாருங்க. இப்படிதான் பண்ணுவாங்க குண்டு. நானும் அப்படிதான் பண்ண போறேன். எல்லாரும் ஏறி நின்று மிதிப்பாங்க. வா நம்ம குடும்பத்தோட ஏறி நின்று மிதிப்போமா? ஓகே மிதிப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து பானிபூரியோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? அந்த வாட்டர் ரெடி பண்ண போறோம். பானி ரெடி பண்ண போறோம். ஸோ அந்த பானிக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லிட்டர்ல கணக்கு எடுக்கிற மாதிரி ஏதாவது தாடான்னு கேட்டேன். இந்த பேதியில போவான் உறிஞ்சு துப்பவா கருமோ மாலை விட்ட பயிர கரெக்டா இருக்கும் அளவு. இதுக்கு அக்குல செஞ்சுட்டு வடை கொடுக்குறவங்களே பரவாயில்ல. விடவே மாட்டேன், நீ தொடவே தொடாது இந்த சாப்பாடையும். இது எத்தனை லிட்டர் இருக்கு? இதுவா 4 லிட்டர். 100 பானிபூரிக்கு 1.5 லிட்டரா? சரி ஓகே, இரு எவ்வளவு அளவு பாத்துக்கியா? என்ன பண்ற? அளவு கரெக்ட் பண்றேன். 1250 1.5 லிட்டர் ஊத்தணுமா? அந்த போர்டுல போட்டுருக்கு பாரு. போர்டுல போட்டுருக்கா? போர்டு இல்ல டப்பா. நீ அங்க கேசேன்னு சொல்லும்போது இவன் தண்ணி எல்லாம் திருடிட்டு இருக்கா. தேவையில்லை எனக்கு அந்த தண்ணி. சரி அழுக்கு தண்ணி தான் அது. அது நான் வந்து பாத்திரம் கழுவுறதுக்காக ஊத்தி உள்ள ஃபுல்லா மார்ச் நக்குனதெல்லாம் இருந்துச்சு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஏய் மேல இங்கிலீஷ்ல இருக்கு, அத படி. தெரியுது, நீ மூடு. கேலியே तुमको 2 टीस्पून है 1.5 ली. இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத. இப்போ உனக்கு ஹிந்தி தெரியும்னு சொல்லணும். पानी में मेलाकर என்ன போட்டுருக்குன்னா பானியில தண்ணி இருக்குல்ல, தண்ணியில மேலாக்க போடணுமா? எது மேலாக்கர் அப்படின்னது மேலாக்க போடணும். அப்போ கீழாக்கர்னா கீழே போடணும். நெக்கு சிரிப்பே வரல. இதுதான் 1.5 லிட்டர் கிட்ட. இதெல்லாம் எப்படிடா பத்தும்? 100 பானிக்கும் இது பத்தாது. இது வந்து இப்ப நீ ஊத்துனா இவ்வளோண்டு வந்து 1.5 லிட்டர்னா எனக்கு புரியல உன் கதை. எப்படி? அது வந்து என்னன்னா 450 ml. இன்னொரு 450 ml ஊத்தணும். கடவுளே, ஒரு கணக்கு தெரியாதவன கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி தரையோட இருந்தது, மனசாட்சி இல்லாம 1.5 லிட்டர்னு. இன்னும் கொஞ்சம் ஊத்தலாம். ஊத்து. இரு எனக்கு சடனா ஒரு டவுட். என்னால முடியலடா. 6.5 hours later. Now it's Guru's time. குருவா? இதென்ன பானிபூரி மசாலா? இல்ல, என்னன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்க. அது பானிபூரி மசாலா இல்ல, சாட் மசாலா. அடே பாப்பன நைஸா. இது வந்து 2 ஸ்பூன் போடணும் லூசு. நீ அப்படியே மொத்தமா கொட்ட போற? அந்த பயம் இருக்கு. ஆனா 2 ஸ்பூன்லாம் பத்தாதே. 2 ஸ்பூனா டேபிள் ஸ்பூனா? 2 டேபிள் ஸ்பூன். ஏன்டா மூஞ்சி அப்படியே வச்சிருக்க? உன்ன மேலாக்க போட சொன்னா நீ என்ன உள்ள விட்டு கிண்டுற? அது வந்து மேலாக்கர். ஹிந்தி உனக்கு தெரியாது. மேலாக்கர் மீன்ஸ் கலக்குங்கன்னு அர்த்தம். இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. அப்ப ஃபீமேல் ஆக்கர்னா கலக்காதீங்கன்னு அர்த்தம். அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு ஃபீமேல் ஒரு காசுக்கு ஆகாதுன்னு. என்ன கொழுப்புடா உனக்கு? மாதர் சங்கம் வேற. நான் சொன்னது இந்த ஃபீமேல் மட்டும். ஃபீமேல் நீ ஒத்துக்கற? அதானே? ரொம்ப கவுதடா. லெமன் ஒரு அரை புரிஞ்சுக்கலாம். நான் தான் புளிவேன். இதெல்லாம் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது எல்லாத்தையும் சரி நீயே புளி போ, போய் தொலை. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா உன் கை தரமாட்டம்பா. நான் லெமன் புளிய கருமோ என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன் உன் கையை வச்சு. பயப்படலாம் செய்யறா. அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? இதுக்குள்ள உருளைக்கிழங்கு போட்டு உருக்கி விட்டுருவியா? டியர் சாண்டிகும், எதுக்கு இந்த பைத்தியத்தை பெத்தீங்க? அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா நான் இன்னொரு பானிபூரி கிட்ல இருந்து மின்ட் பேஸ்ட் எடுத்தேன். ஆனா இது வந்து அந்த மசாலால ஊத்தணும். மசாலால ஊத்தணும். அத அந்த உருளைக்கிழங்கு உருட்டி எடுப்பீங்கல்ல, அதுல ஊத்த கூடாது. 250 ml ஆஃப் வாட்டர்ல தான் ஊத்தணும். 250 ml இல்லையே அது. நார பையில படுத்துறாயா என்ன? சும்மா நைனேங்க. அது எனக்கு தெரியும் சமைக்க. சமைக்க தெரியும் போது எனக்கு சிரிக்கிறது பிடிக்காது. இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. நான் மட்டும் சிரிக்கல, இந்த ஊரே சிரிக்குது. Emotional damn it. நக்கி பார்த்தேன், ஒரே புளிப்பா இருந்ததுன்ற மாதிரி இருக்கு. இருக்கு ஸ்வேதா, சாப்பிடாத. பரவாயில்லக்கா, சாணி தானக்கா, கோமியம் குடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. கோமியம் குடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்களா? அதாவது மாட்டோட சுச்சா. நான் மாடு மாதிரி தானே இருக்கேன். அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நன்னாரி பயல. அது மக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. முண்டு பயவுல எப்படி கோர்த்து விடுது பாரு. கொஞ்சமே இல்லாம இதோட மோசமாலாம் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு போடணும் உப்பு? போடு, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் போடு, பாதி போடு, கால்வாசி போடு. விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. ஓகே, பானி ரெடி. பூரிங்க. பூரி இப்போ ரெடி ஆயிடும் 5 minutesல. ஓகே பாய்.
என்ன கொண்டு குடிச்சா ஒரு சப்புன்னு இருக்கு உன் மூஞ்சி மாதிரியே. நாரப்பயல கொஞ்சம் சாட் மசாலா போட்டு ட்ரை பண்ண போறேன். எவ்வளவு போடணும்? 2 ஸ்பூன் போடவா? 1 ஸ்பூன் போட்டு போதும். ஓகே தான். பின்னாடி இருந்து எங்களோட செஃப் கோனானந்தன் கதறிட்டு இருக்கான். ஐயோ இவங்க வேற கொலை பண்ணுதுங்களே அப்படின்னு. இப்ப குடிச்சு பாரு, தேனாமிர்தமா இருக்கும். வாய மூடுறாங்க, நல்லா வாயில வந்துரும். ஓகே ஓகே ஓகே. சோ நம்மளோட பானி ரெடி. அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு பண்றேன். ஓகே, உருளைக்கிழங்கு தான் நிறைய வேணும் பாத்துக்கோ, சரியா? போதும் நம்புவோம். இந்த உருளைக்கிழங்கு பெசஞ்ச உருளைக்கிழங்குல அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? இந்த சீசனிங்னா எத்தனை சீசன் 1 2 3 4 உங்க பார் பட்டாணி திருடிட்டு இருக்கா. திருடி ரெண்டே தான். அவ கையில எத்தனை இருக்கு கொஞ்சம் பாரு. 2 அவ கரெக்டா தான் சொன்னா. மாட்டிக்கிட்ட பங்கு. நான் 2 வாய் சாப்பிட்டேன்னா அவ வாய் எவ்வளவு பெருசுன்னு உனக்கு தெரியும்ல. குச்சமே இல்ல. கொஞ்சம் மேகி மசாலா சேர்த்துக்கிறியா? நல்லா இருக்கும். டேய் சும்மாறா, இது ரொம்பவே ருசியா இருக்கு. அது ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுங்க. வெக்கமா இல்ல? நல்லா இருக்கு. டெய்லி பண்ணலாம் போலியே. எப்படி சார் நீங்க வாங்க. இதெல்லாம் நினைச்சு எனக்கு பயம் இல்லடா. இதெல்லாம் கூட நம்ம சும்மா ட்ரை பண்ணிருக்கோம். பூரி நம்ம பண்றோம்ல. வெங்காயத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடு. நல்ல மாவானதுக்கு அப்புறமா அதுல வெங்காயம் போடணும். ஆக்சுவலா சீக்கிரம் சாப்பிடணும். ஏன்னா கை வச்சு பனைஞ்சிட்ட பத்தியா, அது உன் கை வச்சிருக்கல, நாசம் ஆயிடும். அதனால சீக்கிரமா சாப்பிடணும். 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு. நான் வந்து குளிக்கிறனோ இல்லையோ சமைக்கவும் சுத்தமா சமைப்பேன். இதுவும் ரெடி, ஆல் செட். இப்போ நம்ம வந்து அந்த பூரியை பொரிக்க வேண்டியது மட்டும்தான் வேலை. ஸோ அதை போய் பொரிப்போம். கண்டிப்பா எனக்கு நல்லா இருக்கும்னு என் உள்மன சொல்லுது. சரி, அதுக்குள்ள நான் போய் குளிச்சு வந்துட்டான். ஓகே, ஸோ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. யா ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு. ஸோ இது என்ன பண்ண போறோம்னா எடுத்து திரட்ட போறோம். இன்னைக்கு ஒரு கை பார்த்துருவோம். 2 கை இருக்கே. seconds later. குட்டி ரவுண்ட் ஆக்கணும். குட்டி மூடி வேணும். கண்டுபிடிச்சா பாரு தலைவன். தேங்க்ஸ் பா. ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் ரவுண்டா வருதான்னு பார்க்க போறேன். வேஸ்ட் பண்ணாம. கடவுளே, ஐ திங்க் சோ திஸ் வில் வொர்க். ஓகே, சோ இப்போ இது வந்து நம்ம பொரிக்கணும். ஐயோ பயமா இருக்கு, ஒழுங்கா வருமானு. ஓகே, ட்ரையல் அண்ட் எரர் இருக்கிறது தப்பு இல்ல. அதே மாதிரி ஒரு செஃப்க்கு வந்து எவ்ரிதிங் இஸ் ஈஸி. ஓகே, சோ ஃபுல்லா இந்த மாதிரி ரவுண்டா போட்டேன். இப்போ இது வந்து இந்த ரவுண்ட் மாதிரியே நம்ம எடுக்கணும். தட் இஸ் த டாஸ்க். ரவுண்ட் எல்லாமே ரெடி. இப்போ வந்து இது வருதாங்கிறது தான் பெரிய மேட்ரு. இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. மாஸ்டர் செஃப். மாஸ்டர் ஷெஃப் போனா டைட்டில் வின்னர் நான் தான். கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. ஓகே, வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒர்க்கிங். பாருங்க என்னோட பானி பூரிய பாரு. ரொம்ப குஷியோ. எனக்கு ஒரு 4 கை இருந்தா 4 கையில செய்வேன். எனக்கு 2 கை பத்தல கடவுளே. இங்க எனக்கு போட்டுருக்காது. இது மட்டும் தான் பானிபூரி மாதிரி இல்ல, ஏதோ தட்ட அடை மாதிரி இருக்கு. சரி, ஒன்று மட்டும் உடைச்சு பார்ப்போமா? 1 2 பானிபூரி மாதிரியே தான் இருக்கு ஸ்வேதா. ஆமாக்கா, பூரி மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன நகைச்சுவை நீ பேசிட்டு இருக்க? சரி, நான் சாப்பிடுறேன். ஒருத்தனை வந்து பானிபூரிக்கு மாவு பண்ண சொன்னா ஏதோ சோமாசுக்கு மாவு போட்டுருக்காங்க. பானை எவ்வளவு தடியா. அட பாவி செஃப், உங்க அசிஸ்டன்ட் சரியில்லை. என்ன பண்றது, என்னோட அசிஸ்டன்ஸ் யாருமே சரியில்லை. ஸ்வேதா மாதிரியே இருக்காங்க. ஹலோ தம்பி, நீங்க எங்க பானிபூரி பார்த்து என்ன சொல்றீங்கன்றதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றோம் தம்பி. நிஜமாவே பானிபூரி மாதிரியே இருக்கு குண்டு. இல்ல டேஸ்ட் பண்ணி பார்க்க ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணா, நீங்க பாதி நான் பாதி, ஓகேவா? சில்றல்ல போங்கடி. அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. ருசியோ ருசி ஆனந்தம் அடைந்தோ. சூப்பர் குண்டு. ஏ போய் நாங்க எல்லாம் பண்ணிருப்பேன். சீரியஸா ப்ராமிஸா இல்ல. டேய் சூப்பர் குண்டு. நிஜமா வாடா. வெரி குட். இன்னொரு எடுத்தா வாய் உடைச்சிடுவேன். குண்டு, இந்த சப்பி போனது. சப்பி போட வேடா, நீயே சப்பி போய் தான் இருக்காரு. என்ன பண்ண வெளிய போ. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. ருசி ஏறிடுச்சே. என்னென்ன சொல்றோம் பாருங்க. டேய் வெயிடா.
ஓகே சார், எங்களோட ஃபெயிலியர்ஸை கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் பானிபூரி நல்லா இருந்தது, குடும்பமே சேர்ந்து கண்ணு வச்சு என்னோட பானிபூரி வந்து சப்பாத்தி மாதிரி, பானி சப்பாத்தி மாதிரி ஆயிடுச்சு. ஹலோ, என்ன இப்போ வரத பத்தி பேசுவோமா? இப்போ வரது காரணம் நான் போடுறேன். என்ன ஃபுல்லா தான் வச்சிருக்கேன், உடனே என்னடா குறை சொல்லலாம். அது ரெண்டும் எடுத்துரு, கருகு விட்டுட்டு இருக்க. உங்களுக்கு என்ன தெரியும் பானிபூரி பத்தி? என் பானிபூரி சாப்பிட்டு பாத்தீங்கல்ல எல்லாம்? இவன் தானா எப்படா சாப்பிட்டேன்? சாரி கடுங்கரா நீயுமாடா? ஸ்வேதா மரியாதையா வச்சிரு. ஒண்ணு தாங்கக்கா, செஃப் ஆயிட்டதும் ரொம்ப மனக்கூட. சேலஞ்ச் பண்றதுக்கு நம்ம கிட்டே பூரி இல்லமா. எல்லாத்தையும் நீ தான் திங்க போற. ஒண்ணே ஒண்ணுக்கா, ஒண்ணே ஒண்ணு பேதி ஆயிடும். பரவாயில்லக்கா, வாந்தி ஆயிடும். பரவாயில்லக்கா. மேக்ஸ் மார்க் சொல்லிடுவேன். என்னன்னா மறுபடியும் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு. போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நாங்க ஃப்ரெஷ்ஷா போயிடுறோம். மறுபடியும் முதல்ல இருந்தா குக்கரில் பானி பூரி வைக்கும் ராமன் ஜானு. இல்ல இதுவே குளுக்குண்டு வருது. இல்லடா, அவருக்கு எப்படி அதுவா ரொட்டேட் ஆகிட்டு பாருங்க பாரு. Thank you so much. ரவா மாவு, மைதா மாவு, ஆல் மாவு, it's a disaster. நாங்க என்ன தப்பு பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா ப்ளீஸ், அடுத்த வாட்டியாவது நாங்க மரியாதையா வை. அதையே நீ இப்படி தின்றியே, உனக்குலாம் நல்ல பானிபூரி கொடுத்தா எப்படி தின்ப? 2 hours later. நம்ம 2 மணி நேரத்துக்கு மேல சுட்டு இது 10 நிமிஷமா சுட்டு இது 10 நிமிஷம் கூட இல்ல, just a few seconds. ஐயோ ஐயோ. Oh my god. டண்டடைன். ஒரு ஊருக்கே வந்து பானிபூரி குண்டி வச்சிருக்க போல. எவ்வளவு பாரு, ஆக்சுவலா இது உள்ள போகுது. ஏன்டி? அது ஒரு சில துஷ்ட சக்திகள்லாம் இங்க நின்னுச்சுன்னா அந்த மாதிரினே. நல்லா இழுத்து வச்சு வந்து பண்றாங்கப்பா. ஓகே, எல்லாத்தையும் சுட்டு முடிச்சாச்சு. இப்போ என்னோட பானிபூரியை வந்து நானே ட்ரை பண்ண வேண்டிய சமயம் இது. நாங்க மசாலா யூஸ் பண்ணல, பிகாஸ் அந்த மசாலா நாங்க சேலஞ்சுக்காக வச்சிருக்கோம். நிஜமா ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் ஆனா என்னன்னா சேலஞ்ச்ல காட்டுற மாதிரி இந்த பானிபூரி இல்லாத காரணத்தால இது நாங்க டின்னருக்கு வச்சுட்டு இப்போ சேலஞ்சுக்காக நாங்க சுட்ட பானிபூரி காட்டுறோம். இது பக்கத்துல இது பாருங்க. ஓகே, பட் கண்டிப்பா நான் ட்ரை பண்ணது வந்து நல்லா இருக்கு. குட் ட்ரை வந்து என்ன மாதிரி ஒரு மாஸ்டர் ஷெஃப்க்கு வந்து இது குட் ட்ரை வந்து இந்த மாதிரி வேற ஏதாவது நான் டிஷ் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்களும் சொல்லுங்க. இந்த ட்ரையிங் டிஷ்ஷஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ் கூட நம்ம பண்ணலாம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? டிஃபரெண்டான டிஷ் இல்லனாலும் ஐ ட்ரைட் மை பெஸ்ட். சோ தட்ஸ் இட். பிடிச்சிருந்துச்சா? சரியே இல்ல, சூப்பர். ஆனா உங்களுக்கு எது டேஸ்ட் பிடிக்கும்? டேஸ்ட் எனக்கு என்னமோ இதான் பிடிக்கும். ஏன்னா இது நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, வாயெல்லாம் வலிக்கும் ஆக்சுவலா. சோ அதான் உங்களுக்கு அடுத்த வீடியோல பார்க்கணும். பானிபூரி கொஞ்சம் கேவலமா வந்திருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கு. So yeah, take care guys, bye.